பக்தி உலக நண்பர்களுக்கு ஈஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பதிவு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக நீங்க பாருங்க. இதுவரைக்கும் வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதான் நாம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து கமெண்ட்ல எப்போதும் போல ஓம் நம சிவாய கண்டிப்பா எழுதிட்டே இருங்க நீங்க. ஸோ அதற்கான பலன் வந்து உங்களுக்கு விரைவில் கிட்டும். எனக்கு இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னா ஒரு சம்பவம் வந்து ஞாபகத்துல வருதுங்க. அதாவது நம்முடைய காஞ்சி பெரியவா சங்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய காஞ்சி பெரியவா. ஸோ காஞ்சி பெரியவா வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு வந்து நான் குறிப்பிட போறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. அதாவது நம்ம நிறைய தெய்வங்களை வந்து வணங்கிட்டு இருக்கோம். நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 7 தலைமுறைகளுடைய அந்த தாத்தா பாட்டி, அவங்களுடைய பெயர்கள், அவங்க வாழ்ந்த ஊரு, அதே மாதிரி அவங்களுடைய குலதெய்வம், இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்க்கும் பொழுது தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊரு, அந்த மண்ணு, அவங்க வணங்கின தெய்வங்கள் கூட இப்ப யாருக்குமே தெரியறது இல்லை. தலைமுறை இடைவெளி அப்படின்றது இதுதான். அதனால குறைந்தபட்சம் 4 தலைமுறையாவது நாம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தாத்தா பாட்டியோடைய பெயர்கள், வாழ்ந்த பூமி, குலதெய்வ வழிபாடெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். காஞ்சி பெரியவா வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்க. இதை வந்து ஒரு பக்தர் வெளியிட்டு இருக்கிறாரு. அதை வந்து நம்முடைய குமுதம் பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த பத்திரிகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. காஞ்சி பெரியவா வந்து நிறைய விரதங்கள்லாம் மேற்கொள்ளுவா. அப்படி இருக்கும் பொழுது அவ வந்துட்டு ஒவ்வொரு ஊரா பயணம் பண்ணிட்டே இருப்பா. அப்படி பயணம் பண்ணும்போது ஒரு விவசாய நிலம் இருக்குது. அதுல வந்து ஒரு விவசாயி இருக்கிறாரு. அந்த விவசாயி வந்து காஞ்சி பெரியவால பாக்குறாரு. முகத்துல ஒரு மகிழ்ச்சியே இல்லைங்க அவருக்கு. ஏன்னா பெரியவா பாக்குறது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அது வந்துட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை வேணும் பெரியவா பாக்குறதுக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த விவசாயி முகத்துல ஒரு மகிழ்ச்சியே இல்லை. இப்போ பக்கத்துல வர்றாரு விவசாயி. என்னப்பா முகத்துல எந்த மகிழ்ச்சியுமே இல்லை, உனக்கு என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த விவசாயி சொல்றாரு, பெரியவா நான் என்ன சொல்றது, நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டு சாகலம் போல இருக்குது, எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது, கடன் பிரச்சனை ரொம்ப தலைக்கு மேல இருக்குது, விவசாயம் வந்து சரியா இல்லை, நான் என்ன பண்ண எனக்கே தெரியல அப்படின்ட்டு அவன் புலம்பினே இருக்கிறா. புலம்பி இருந்தோடனே இப்போ காஞ்சி சங்கராச்சாரியார் கேட்கிறாரு, சரிப்பா அதெல்லாம் விடு, உன்னுடைய குலதெய்வம் எது அப்படின்னு கேட்கிறாரு. குலதெய்வமா அப்படின்னா என்ன அப்படின்னு விவசாயி கேட்கிறாரு. என்னப்பா நீ வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற, குலதெய்வம் அப்படின்னு கேட்டா என்னன்னு கேட்கறிய அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல பெரியவா நாங்க எல்லாமே வந்துட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துட்டு நாங்க பர்மா போயிட்டோம், குடும்பத்தோட அங்க செட்டில் ஆயிட்டோம், அதனால எங்களுக்கு வந்துட்டு குலதெய்வம்னா தெரியாது அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப பெரியவா சொல்றா, சரிப்பா உன் குடும்பத்துல இப்ப யாரு இருக்கிறா அப்படின்னு கேட்டவுடனே மூத்த வழிபாட்டனார் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு விவசாயி சொல்றாரு. சரி நீ என்ன பண்ணுனா, நீ போயிட்டு அந்த மூத்த வழிபாட்டனார்கிட்ட உன்னோட குலதெய்வம் எது, நீங்க எதை வந்து வணங்குனீங்கன்னு கேட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப விவசாயி சொல்றாரு, பெரியவா ஊர்ல 1008 சாமி இருக்குது, எனக்கு இஷ்டப்பட்ட சாமி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வணங்கினப்ப கிடைக்காத சக்தியா வந்து குலதெய்வம் வந்து கொடுத்துட போகுது அப்படின்னு வந்துட்டு விவசாயி வந்து சொல்றாரு. சொல்றா, இப்ப ஓட்ட பாத்திரத்துல நீ எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வந்து அது நிரம்பாது, அது வழிஞ்சிலே தான் இருக்கும். அதனால உனக்கு தேவை வந்து குடும்பம் தேவை, வாழ்க்கை தேவை, பொருளாதாரம் தேவை, எல்லாமே உனக்கு தேவை, எனக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால நான் சொல்றது நீ வந்து செய், போய் கேட்டுட்டு வா, நீ குலதெய்வம் எதுன்றதை நீ போய் கேட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து விருப்பமே இல்லை அதுல. இருந்தாலும் பரவாயில்ல பெரியவா சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் வந்து முப்பாட்டனார்கிட்ட போய் கேட்டுட்டு வர்றாரு. சில நாட்கள் கழிச்சு வந்து பெரியவா வந்து சந்திக்கிறாரு. அப்ப சொல்றாரு, பெரியவா நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்டு வந்துட்டேன், ஒரு அம்மன் பெயர் சொல்றாரு, இதுதான் வந்து என்னோட குலதெய்வம், பட் வந்து நாங்க எல்லாருமே பர்மா போனதுனால ஒரு கல்லு மட்டும் நட்டிட்டு அதை தான் வந்து குலதெய்வமா வழிபட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பெரியவா சொல்றா, சரி நீ என்ன பண்ணுன்னா அந்த கல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீ கோவில் எழுப்பு அப்படின்னு சொல்றா பெரியவா. என்ன பெரியவா சொல்ற நீனு, நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், குடும்பத்தோட தற்கொலை பண்ணலான்னு இருக்கேன் நானு, நீங்க இந்த நேரத்துல வந்துட்டு நீங்க கோவில போய் கட்டணும், நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எப்பா உன்னால கட்ட முடியும்பா, கோவில் வளர 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 உன்னோட குடும்பம் வந்து வளரும், ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து நிதி உதவி வாங்கி நீ வந்து அந்த கோவிலை கட்டிட்டு வா, அதற்கு பிறகு என்ன வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பி விட்டுருக்காரு. அப்ப விவசாயி வந்து என்ன பண்றாரு, ஒண்ணுமே ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊருக்குள்ள போறாரு. அவங்களுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு, ஊர் மக்களை சந்திச்சு இந்த கோவிலை வந்து எழுப்புறாரு. சரியாக வந்து ஒரு 1 இயர் இருக்கும். அப்ப 1 வருடம் கழிச்சு வந்து மறுபடியும் வந்துட்டு விவசாயி வந்து பார்க்க வர்றாரு. இது வரைக்கும் வெறுங்கையோட வந்தவர் தாம்பளத்துல பெரியவாக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே எடுத்துட்டு அப்படியே வந்து பெரியவா காலில் வச்சுட்டு சாஸ்தகமா விழுந்து வணங்கிறாரு குடும்பத்தோட.
அப்போ பெரியவா வந்து சரி எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றா, பிரசாதம் கொடுக்குறான். இடத்துல போயிட்டு கோவில் கட்டினேன் நானு. ஸோ என்னோட கடன் எல்லாமே அடைஞ்சுது. கோவில் வளர வளர நானும் வந்து நல்லா இருக்கேன், குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானு. ஸோ குலதெய்வ வழிபாடு என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. பக்தனுடைய வாழ்க்கை நடந்த உண்மை சம்பவங்க இது. பத்திரிகை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு 1008 தெய்வங்கள் இருக்கலாம் ஊருக்குள்ள, எல்லாத்தையும் வந்து பிடிக்கலாம். இஷ்ட தெய்வம் என்பது வேறு, குலதெய்வம் என்பது வேறு. குலதெய்வம் என்பது குலத்தை காக்கக்கூடியதுதான் குலதெய்வம். நம்முடைய குலம் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் எந்த பூமியை வணங்கியிருக்காங்க, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்திருக்கிறாங்க, அவங்க எந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்ணை போய் நம்ம மிதிக்கணும். அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்தா மட்டும்தான் நம்முடைய குலம் வந்து விருத்தி அடையும். அதனால உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் முருகனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், இல்ல சிவனாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது வந்து ஒரு ஓரமா வைங்க நீங்க. பட் எல்லா தெய்வங்களும் இருந்தாலும் கூட குலதெய்வம் மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்றும். உங்களுடைய உயிரை காப்பது எது அப்படின்னா குலதெய்வம் மட்டும்தான் காக்கும். அதனால கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு என்பது நமக்கு தேவை. உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க, தாத்தா பாட்டி பெயர் சொல்லிக் கொடுங்க, அவங்க வாழ்ந்த மண்ணை சொல்லிக் கொடுங்க, அவங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாங்க, எந்த ஊர்கள்ல அவங்க இருந்தாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, அவங்களுடைய பண்பாடு என்ன, அவங்க எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மேற்கொண்டாங்க, இது எல்லாமே வந்து நாம வந்து நம்முடைய தலைமுறையினருக்கு நம்ம சொல்லி தரணும். ஸோ இதெல்லாம் மறந்து போன ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துறேன். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்க பண்ணுங்க. குலதெய்வம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கண்டிப்பாக விட்டுடாதீங்க. அதே மாதிரி குலதெய்வத்தோட அந்த ஊருக்கு நம்ம போறோம் இல்லையா, அதுல மண் எடுத்துட்டு வர்றது, கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய போட்டோ எடுத்து வந்து மாட்டுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. வீட்டுல வந்துட்டு பண்ணக்கூடாது. கோவில்னா கோவில் தாங்க, அங்கதான் சிலைகள் இருக்கணும், அங்கதான் வழிபாடு இருக்கணும். அப்பதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம கிடைக்கும். அதனால வீட்டுல எடுத்து வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை வைக்கலாம், இல்ல அந்த மண்ணை வந்து நம்ம எடுத்துட்டு வரணும்ன்றது பெரிய முட்டாள்தனம், பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அவருக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி ஓம் நம சிவாய் அப்படின்றத கமெண்ட்ல வந்து நீங்க பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த இறைவன் மேல பாரதத்துக்கு போடுங்க. உங்களுடைய ஒர்க் என்னவோ அதை நீங்க பண்ணுங்க, விசுவாசமா பண்ணுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.